நீ என்ன கொள்ளக்காரி பூலாந்தேவியா? வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இன்ஸ்பெக்டர் சார். வாபஸ் வாங்குறது உங்க தகுதிக்கு நல்லா இருக்காது. ஏய், யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம் போட்டு அலையற? நான் லூட்டி அடிக்க வரல இன்ஸ்பெக்டர் சார், டியூட்டிக்கு வந்திருக்கேன். ஓ சாரி, எதையும் கண்ணால பார்த்தா தான் நம்புவீங்கல்ல? வெல்கம் கான்ஸ்டபிள். எஸ் சார். மிஸ் வித்யா, புது அப்பாயின்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ். சார், லாக்அப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வை? கம்பி என்றதுக்கு. ஹலோ, டிஸ்கோ டிராவல்ஸா? என்னது, பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏயா, நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொதுப்பணி விஷயமா ராத்திரி பூரா அலைஞ்சு பார்ட்டிகளுக்கு பதில் சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வரட்டும். தூங்கட்டும். தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க, வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொதுப்பணி பொன்னிசாமிங்கிறது. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நம்ம கிட்ட எல்லாமே சமத்துவம் தான். கொஞ்சம் அசந்துட்டேன். அசரல, கண்ணை மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அப்புறம் நாங்க 3 பேருமே ஒண்ணுதான். பணமரத்துப்பட்டியில ஒரு சினிமா கொட்டையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு லைசென்ஸ் கிடைக்கலங்க. நாங்களும் எங்கெங்கேயே அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னது, லைசென்ஸ் கிடைக்கலையா? யாரா கலெக்டர்? அதானே அந்த டெல்லி என்ட்ரிக்காக உங்கள்ட்ட சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே. யார் அது? ஓ, துரை சண்முகம், சிவிலே விஷயம். அவரேதான். இப்போ அவர் கலெக்டரா? உங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் யாரார எப்படி இருக்காங்க, நம்ம தான் அப்படியே இருக்கோம். அரசே விடாத, நமக்கு எப்பவுமே பொது பணிதான். இவர் கலெக்டர் ஆகிட்டா யாருமே டூரிங் டாக்ஸி நடத்த கூடாதாமா? அப்படி தாங்க சொல்றாரு. என்னமோ இந்தியாவியா இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? லைசென்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? எடியா அந்த ஃபார்ம் இந்தாங்க. ஏன் துண்ட முறுக்குற? லைசென்ஸ் கிடைக்கலன்னா தூக்கு போட்டுக்கலாம்னா? அடச்சே, நான் வாங்கி தரையா. லைசென்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டார் பாத்தீங்களா? ஆமா. கலெக்டர் இருக்காரா? நீங்க யார் சார்? நான் யாரா? பின்னால கலெக்டரே சொல்லுவாரு நான் யாருன்னு. போமேன். ஐயா, நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசென்ஸ் கொடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. யோ, விடியா கால. நான் விட மாட்டேன். யோ, உன்னை சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி, உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில் தான் என் பணம் தொங்கும். நான்சென்ஸ், விடியா கால. 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க. உங்க கையெழுத்துல தான் அதுக்கு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்ப காலை விட போறியா இல்லையா? நான் காலை விட மாட்டேன். கையெழுத்து போட்டா தான் விடுவேன். உன்னோட பெரிய நியூசன்ஸா போச்சு. எங்கயா பேப்பர்? இது இருக்கு. ஐயா, இன்னைக்கு காரியத்தை முடிச்சிடுவாரா? புடிச்சா விட மாட்டாரியா. காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவாரு. இந்த லைசென்ஸ் கையெழுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட? கேட்கிறபடி கேட்கணையா? அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? போங்கயா, போங்கயா. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? குசலாம்பாள் தெரு 17ஆம் நம்பர் வீட்டில் குடியிருக்கிறேன் சார். அந்த தெரு பெரிய மனுஷன் குடியிருக்கிற தெரு சார். அதுல இந்த 13ஆம் நம்பர் வீடு மட்டும் ஒரு மாதிரி சார். அந்த வீட்டுல பொம்பளைங்களை வச்சு வியாபாரம் பண்றாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஏய், யாரோ ஒரு காவி சட்டை இங்கேயே சுத்தி சுத்தி வருதுடி. அட்ரஸ் தெரியாம தடுமாறுதோ என்னவோ. சபலத்துல தடுமாற மாதிரி தெரியுது. அப்படியா? கத்த கத்தியா நோட்டு வச்சிருக்கு. சிக்னல் கொடுப்போமா? சார், நீங்க இந்த பக்கம் போங்க. கோதண்ட, நீ மேல போ. யோ, இந்த அம்மா பாத்துக்க. கூச்சம். கோதண்டம், கேளுங்க. வாங்க, சீக்கிரம் வந்து. ஓடுங்க. ஓடு, சீக்கிரம். கடிக்க முடியாதீங்க. போங்க. சார், சார், நீங்க சொன்னபடியே வீட்டை ரவுண்ட் பண்ணியாச்சு சார். கீழே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். வெரி குட் வெரி குட். நல்ல வேளை இப்போ வந்தீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்ததா இவங்க எல்லாம் என்ன ரவுண்ட் பண்ணி. ஓ, shall we move? சார், நீங்க ஜட்டி எந்த ஜட்டி? ஸ்டேஷனுக்கு எப்படி வா சார்? எப்படியா வா? ஓ, மை ஜட்டி. மை ஜட்டி. என்ன என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல சார். என்ன நீங்க பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லாம எப்படி சிரிப்பு வரும்? ஒண்ணு ஏதாவது காமெடி சீன் ஞாபகம் வந்திருக்கணும், இல்ல ஏதாவது ஜோக் ஞாபகம் வந்திருக்கணும். காமெடி சீனா ஜோக்கா? ரெண்டும் இல்ல. ஜட்டி. ஜட்டி ஜட்டி. ரைடு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அதை மறக்கலையா? சில நினைவுகள் பசுமையானவை சார். பரவாயில்ல பரவாயில்ல. என் தலை எழுத்து, என் ஜட்டி. குட் மார்னிங் சார். Good morning. Prem Kumar, Police Inspector. எஸ் சார். Yes, sir. சார், நான் உங்க டாக்டர் வேலை செய்யற அதே ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். மரியாதை தொழில்ல இருக்கட்டும். உட்காருங்க. உட்காரு மேன். எஸ் சார். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் சொன்னா உன்னால டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப பெருமை. என்ன விஷயம்? சார், நான் ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன். சாயந்தரம் ஒரு பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணணும். அதான். வித்யா கிட்ட பேச வேண்டியது வித்யா கிட்ட தான் பேசணும். மேலதான் இருக்கா, போய் பாரு. சார், நான். நோ ப்ராப்ளம், கம் ஆன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அக்கா, என்ன இது புது பழக்கம்? கதவெல்லாம் தட்டிட்டு உள்ள வர வேண்டியது தானே? சாரி சாரி. குட் மார்னிங். சாரி. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில பிரா போட்டு விடுற விஷயமா. ஓ, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான். ஓகே, அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில இளையராஜா கச்சேரி. நிறைய விஐபிஸ் எல்லாம் வராங்க, நிறைய பிரா தேவைப்படும், பந்தோபஸ்து தேவைப்படும். கொஞ்சம் பாத்துங்க. இது ஸ்டேஷன்லயே சொல்லியிருந்த போதுமே. சொல்லியிருக்கலாம். கேஸ் விஷயமா போயிட்டு இருந்தேன், அதான் வழியிலேயே. விஐபி விவகாரம். பிரா சீரியல்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. பந்தோபஸ்து சீரியல்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் வரேங்க. இன்னொரு விஷயம், உங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம், அதையும் பாத்துக்குங்க.